இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது 15லேருந்து 28 வாரம் வரைக்கும் ப்ரெக்னென்சி சேஞ்சஸ் எப்படி நடக்குது, அதில் நம்ம எப்படி அது இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் நாசியா, வாமிட்டிங், டயர்ட்னஸ் இதெல்லாம் இருந்த கர்ப்பிணி பெண் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரியாகி ஒரு நார்மல் இண்டிவிஜுவலாகவும் ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணுற மோமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவேன். இந்த டைமில் தான் வெயிட் கெயின் ஆஃப் ப்ரெக்னென்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. இது எக்ஸ்பெக்டட் வெயிட் கெயின் 0.5 kg பெர் வீக். ஸோ இந்த வெயிட் கெயின் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயிட் கெயின் அதிகமாக இருந்தால் நமக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் பிஏஹெச்ன்னு சொல்கிறோம், அதாவது ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. வெயிட் கெயின் ரெக்கமெண்டட் வெயிட் கெயினை விட குறைவாக இருந்தால் குழந்தையின் வளர்ச்சியில் பாதிப்பு இருக்கலாம், இல்லை சுற்றி உள்ள தண்ணி அளவு குறையலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வெயிட் கெயினை கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும் எவ்ரி ட்ரைமஸ்டரில். 14 வாரம் தாண்டும் போது சில பேருக்கு வலியே இல்லாமல் அபார்ஷன் ஆகுது. இதற்கான முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா செர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ், அதாவது கர்ப்பவாய் திடீர்னு ஓப்பன் ஆகி அந்த அபார்ஷன் நடைபெறுது. இதை ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இதில் வலியே இருக்காது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா கர்ப்பவாயோட நீளம், அதாவது சர்விக்ஸோட லெங்க்த்து குறைவாக இருக்கலாம். அதுவுமே வலி வந்த பிறகோ இல்லை கர்ப்பவாசல் விரிஞ்ச பிறகோ நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணி சரி செய்ய முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் குறைவான நீளம், அதாவது கர்ப்பவாயோட நீளம் குறைவாக இருக்குன்னு பார்த்தோம்னா எமர்ஜென்சி சர்க்குலாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதன் மூலமாக கர்ப்பவாயில் தையல் போடலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த ப்ரெக்னென்சி இதே லேடி இதே உமன் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் போகும்போது நம்ம எந்த மாதத்தில் இந்த குறப்பிரசவம் மாதிரி அபார்ஷன் ஆச்சோ அதுக்கு முன்னாலேயே நம்ம ரொம்பவே மானிட்டர் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்து கர்ப்பவாயோட நீளத்தை பார்த்து அதில் தையல் போடுறது நல்லது. இந்த மாதிரி சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் ரெட்டை குழந்தை சுமக்கிற தாய்க்கு ஒரு காமனான ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் கரெக்டான மருத்துவ ஆலோசனை பெற்று மகப்பேறு மருத்துவரின் ஆலோசனையுடன் இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இந்த சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் ப்ராப்ளம்னால வரக்கூடிய அபார்ஷன்ஸை நம்மளால் கண்டிப்பாகவே தடுக்க முடியும். செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயும் எவ்ரி மந்த் நம்ம காமன் பிளட் டெஸ்ட்டை பார்த்துட்டு அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, லைக் ஹீமோக்ளோபின், யூரின் டெஸ்ட்டு, பிளட் சுகர் டெஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறோம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதை மானிட்டர் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஒரு 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி வரும்போது அந்த கர்ப்பிணி பெண் ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மோமெண்ட் வருது. அதை தான் நம்ம குவிக்கனிங்னு சொல்கிறோம். அப்படின்னா குவிக்கனிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட துடிப்பை அந்த தாய் முதல்ல உணர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் குவிக்கனிங் சொல்கிறது. இது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஒரு இனிமையான மோமெண்ட்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் லேசாக தெரியக்கூடிய துடிப்பு அந்த கர்ப்பப்பை வளரும் போது, அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த மூமெண்ட்ஸை ரொம்பவே கரெக்டாக அவங்க ஃபீல் பண்ணணும். மூமெண்ட்ஸ் எதுவும் குறைவாக இருந்தால் தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு அடுத்தது டிஃபா ஸ்கேன், அதாவது 18லேருந்து 22 வாரம் ப்ரெக்னென்சியில் நம்ம பார்க்கக்கூடியது தான் அந்த டிஃபா ஸ்கேனுன்னு சொல்கிறது. டிஃபா ஸ்கேன்னா என்ன? அனாமலி ஸ்கேனுன்னு காமனாக சொல்வோம். டார்கெட்டட் இமேஜிங் ஃபார் ஃபீட்டல் அனாமலிஸ், அதாவது குழந்தையின் உரு மாற்றத்தில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, கை கால் வளர்ச்சி, ஹார்ட், லங்ஸு, பிரெயின் வளர்ச்சி, லங்ஸ் வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியுமே நம்மளால் இந்த ஸ்கேனில் பார்க்க முடியும். இந்த ஸ்கேனோட சேர்த்து நம்ம குவாட்ரிபிள் மார்க்கர்னு ஒரு டெஸ்ட்டையும் பார்க்குறோம். இந்த டெஸ்ட்டில் அந்த மதரோட ஏஜு, வெயிட்டு, பேபியோட அந்த எத்தனாவது வாரங்களில் இருக்குது அப்படின்றத வச்சு ஒரு 4 ஹார்மோன்ஸையும் வச்சு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்க்குறோம். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் ஏதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பேபியை சுற்றி உள்ள நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் மரபணுக்களில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். நார்மல் குரோமோசோம்ஸ்னு வந்துருச்சுன்னா டெஸ்ட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு குவாட்ரிபிள் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்றவொன்னே ரொம்பவே அலார்மிங் ஆயிடுறாங்க. அது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். ஆம்னியோசென்டிசிஸ் டெஸ்ட்டில் நார்மல் குரோமோசோம்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம 100% பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஆவரேஜாக எந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கும் நம்ம இதை வந்து 21 வீக்ஸில் சஜஸ்ட் பண்ணுவோம். சில காரணங்களால் ஏர்லியாகவே அதை பார்க்க சொல்லுவாங்க. அது வந்து 18 வாரத்திலே பார்க்கலாம். பொதுவாக 21 வாரத்தில் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டேர்ம் லேபர், அதாவது குறை பிரசவம் ஆகுதல். 24-25 வாரங்களில் சில பேருக்கு பிரசவ வலி வந்து டெலிவரி கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இதற்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டிகளாக இருக்கலாம், இல்லை சினைமுட்டை பை கட்டிகளாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையோட மாற்றங்கள் ஒரு பக்கம் விரிவடைந்து ஒரு பக்கம் சுருங்கி இருக்கிறப்ப அந்த குழந்தையோட வளர்ச்சியை வந்து அந்த கர்ப்பப்பை தாங்காமல் டெலிவரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம மனதில் கொண்டு இந்த மாதிரி நமக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதை முதல்லையே நம்ம வந்து மருத்துவரோட டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளையோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ எடுத்துக்கிட்டு வலி வராமல் தடுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் 3rd ட்ரைமஸ்டரில் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நம்ம பெற்றெடுக்க முடியும். இதே மாதிரி அடுத்தடுத்து வர வீடியோவில் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன்.